இன்றைக்கி மாங்காய் சாப்பிட்லாமேன்னு எடுத்து மாங்காயை கட் பண்ணும்போது பார்த்தா அதுக்குள்ளே பூச்சி இருந்துச்சு. எப்படி அந்த பூச்சி இதுக்குள்ளே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாங்காயை சுற்றி முற்றி பார்க்குறேன். ஆனால் பூச்சி போனதுக்கான எந்த தடையுமே. இப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே பூச்சி எப்படி உள்ளே போயிருக்கோம்? நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? மாங்காயாக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும், பூச்சி போனதுக்கான எந்த தடையுமே இருக்காது. நம்ம கட் பண்ணும்போது தான் தெரியும். நம்மளும் நல்ல பழம்னு நினச்சி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் கட் பண்ணும்போது அதில் பூச்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெண் பூச்சி முட்டையிடுற ஸ்டேஜில் பிஞ்சாக இருக்கும்போதோ இல்லை பூலையோ போயிட்டு முட்டைகளை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடும். பிஞ்சாக இருந்தால் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அதில் துளையிட்டு அதில் முட்டைகளை ரிலீஸ் பண்ணிடும். இந்த முட்டைகளை பாதுகாக்கிறதுக்கான திரவத்தையும் அதில் ரிலீஸ் பண்ணிடும். இந்த முட்டைகள் அதுக்குள்ளேயே பாதுகாப்பாக வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் இதில் 2 வகையான பூச்சி வகைகள் இருக்குது. ஒன்று மேங்கோ பல்ப் வி ஈவில், இன்னொன்று மேங்கோ சீட் வி ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேங்கோ சீட் வி ஈவில் எதில் இருக்குன்னா மேங்கோவோட சீட்ஸில் தான் இருக்கும். அதுக்குள்ளே துளையிட்டு அதுக்குள்ளேயே உயிர் வாழும். மேங்கோ பல்ப் வி ஈவில் எங்கே இருக்குன்னா மேங்கோவோட சதை பகுதியில் இருக்கும். அது மேங்கோவே சாப்பிட்டுட்டு அதிலேயே கழிவுகளையும் வெளியேற்றிட்டு இதுக்குள்ளேயே உயிர் வாழும். இதனால தான் நம்ம அதை கட் பண்ணும்போது அதுக்குள்ளே பூச்சி இருக்குது. இந்த பூச்சி போனதுக்கான எந்த தடையுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மேங்கோக்குள்ளே எப்படி பூச்சி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல விஷயத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய் பாய்.